Kalaivaramani, Dr. R. Rajendran, founder of Destiny Academy. Dr. R. Rajendran, the founder of Destiny Academy, was born and raised in Andaman Nicobar Island. He joined the Government College of Fine Arts, Chennai, and graduated with a master's degree in painting in the year 2009. In Chennai, he was guided by the artists Mr. Ilayaraja, Mr. Shivabalan, and Mr. Manoharan. He has exhibited his works widely with a number of solo and group exhibitions. His passion for drawing and teaching forms Destiny Academy. Now I request our chief guest to take a glance of our students' painting. Before that, I request our branch managers to offer a bouquet.
ஆர்டிஸ்ட் தானே? ஆமாவா இல்லையா? இங்கே சத்தமே காணுமே. இன்னும் வேகமா. சூப்பர். ஸோ எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்ட். எல்லாருக்குமே வந்து ரியலி வெரி கலர்ஃபுல் இன்றைக்கி டே அப்படின்னு சொல்லிக்கலாம். அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. சூப்பராக நீங்களாம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த குழந்தைகளுக்கு. ரொம்ப அழகாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம எல்லா பிரான்ச்லேயுமே இந்த மாதிரி நம்ம எக்ஸிபிஷன் பண்ணுறோம். பட் இந்த எக்ஸிபிஷன் இங்கே என்ன ஸ்பெஷல்னால் வாட்டர் கலர் நிறையா பண்ண வச்சுருக்காங்க. ஸோ வாட்டர் கலர் தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் மீடியம் அண்ட் ரொம்ப ஈஸியஸ்ட் மீடியமும் அதுதான். கற்றுக்கிறதுக்கு டஃப்பு, ஆனால் கற்றுக்கிட்டாச்சுன்னா ஒரு நாளைக்கு இத்தனை பெயிண்டிங்னு பண்ணலாம் நார்மலி. ஸோ ரொம்ப அழகாக எல்லாருமே ஏஜ் கூட தெரியல, ஒரு சின்ன குழந்தை கூட அந்த பெரிய பசங்களுக்கு ஈக்குவலாக வரைகிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பண்ணியிருக்கீங்க. யார் சொல்லி கொடுத்தது? நீங்களாக வரைஞ்சிங்களா? ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா கைட் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீச்சர்ஸ் 2 பேருக்குமே வந்து கிளாப் பண்ணிடலாம். நிஜமாகவே நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் சொல்லும்போது நான் நோட் பண்ணேன், எல்லா குழந்தைங்களுமே பொறுமையாக வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா, எல்லா குழந்தைங்களுமே ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதோட பேஸ் ட்ரைனிங் அந்த மாதிரி இருக்குது. யா ஷூர். ஏன்னா இப்போ எல்லா குழந்தையும் ஒரு மாதிரி கிடையாதுல்ல, ஆனால் எல்லா குழந்தையுமே ஒரே மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ட்ரைனிங் பண்ணுற ஸ்டைல் இருக்குல்ல, அது வந்து அந்த ஒரே மாதிரி கரெக்டாக அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரிஞ்சிருக்கு. அண்ட் என்ன விஷயம் அப்படின்னா சப்ஜெக்ட், எந்த குழந்தைக்கு எந்த பிக்சர் கொடுக்கலாம், எவ்வளோ டஃப்பாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி போர்ட்ரேட் சான்ஸே இல்லை, எல்லாமே போர்ட்ரேட் ஹியூமன் ஃபிகர் மாதிரியான நீங்கள் டாபிக் எடுத்து ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வந்து போர்ட்ரேட் வந்து இருக்கிறதுலே டஃப். போர்ட்ரேட் நார்மலாக வரையலாம், ஆனால் அவங்கள மாதிரி வரையணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அவ்வளோ சீக்கிரம்லாம் வராது. தட்ஸ் நாட் ஸோ ஈஸி. பட் 2 பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க. சூப்பர். அவங்க 2 பேருக்கே நம்ம பெரிய கிளாப் கொடுக்கலாம். அண்ட் அக்ரிலிக் பெயிண்டிங், ஆயில் பேஸ்டலுமே வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஆயில் பேஸ்டலாக இருக்குது. ஒரு நார்மலாக நம்ம அதை பார்க்குறதுக்கு இப்போ நாங்கள் தான் ஆயில் பேஸ்டல் கண்டுபிடிக்கிறோம். ஒரு நார்மல் பீப்புள்னால அது வந்து ஆயில் பேஸ்டல்னு தெரியாது. அது ஒரு பெயிண்டிங் ஃபீல் தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கீங்க. சூப்பர். சரியா, நல்லா பண்ணியிருக்கீங்க. லைட் அண்ட் ஷேடோ, கலர் மிக்சிங். நான் ஒரு ஆள்கிட்டையும் கேட்டேன், கலர் மிக்சிங்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. எவ்வளோ டஃப்பாக கேட்க முடியுமோ கேட்டிருக்கோம். ஏன்னா அவங்க எப்படி அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அடுத்த வாட்டி கவுண்டிங்லாம் கேட்பேன். சரியா? ஆமாவா இல்லையா? நம்ம ஒரு படம் வரைகிறோன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? அப்சர்வ் பண்ணணும். நம்ம என்ன வரைகிறோம், என்னென்ன வரைகிறோம், எப்படி வரைகிறோம் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட படத்தை பற்றி நம்ம தானே எக்ஸ்பிளைன் பண்ணோம். நம்ம படத்தை பற்றி யார் எக்ஸ்பிளைன் பண்ணுவா? நம்ம தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ எவ்வளோ அழகாக எல்லோரும் கலர் மிக்சிங்லாம் சூப்பராக சொன்னீங்க. சூப்பராக இருந்தது. அண்ட் ரியலி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? டீச்சர்ஸ் நம்ம இப்போ தான் சொன்னோம். அது இல்லாமல் அம்மா அப்பா அவங்கள கூட்டி நீங்கள் கிளாஸில் விட்டதுனால தான். ஓகேவா? ஸோ ரியலாகவே வந்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன திறமை இருக்குன்னு கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் கூட்டியாந்து இங்கே விட்டுருக்கீங்க. அது இல்லாமல் எத்தனையோ பேர் வர்றாங்க வருஷத்துக்கு. வந்து எங்களுக்கு ஒரு எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க. அதில் ஒரு 10 பேர் 5 பேர் தான் கேரி ஆன் ஆவாங்க. அந்த கேரி ஆனில் நீங்கள் இருக்கீங்க. அதனால தான் யூ காட் திஸ் ஏரியா, திஸ் பிளேஸ் டுடே. அப்படிங்கிறனால உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு போர் அடிக்காமல் சண்டே அவங்க லீவு எடுக்காமல் கூட உங்களை கூட்டு வந்து விட்டுருக்காங்கல்ல, அதனால் நம்ம அவங்க எல்லாருக்குமே ஒரு கிளாப் பண்ணிடுவோம். சரியா? சூப்பர். ஏன்னா ஆர்ட் அப்படிங்கிறது வந்து நான்லாம் என்னோடய ஆர்வத்தில் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து ஆர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்ட் வரைஞ்சி நம்ம என்ன பண்ண போகிறோம். ஏன்னா நான் சிலை செய்வேன், சின்ன வயசில் ஸ்கல்ப்சர் செய்வேன். எங்கள் வீட்டில் வந்து மண்ணே தொடாத அப்படிம்பாங்க. ஏன்னா நாங்கள் மண்பானை செய்கிறோம் ஃபேமிலி.
அதனால் மண்ணில் அதெல்லாம் ரொம்ப வருமானம் இல்லைன்னொன்னே மண்ணே தொடாத அப்படின்ட்டாங்க. நான் தெரியாமல் செய்வேன். அந்த வீட்டுக்கு கீழே அப்படியே டேபிள் கீழெல்லாம் அங்கங்கே மண் இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நமக்கு மண்ணே கிடைக்கல, ஏன்னா நாங்கள் சிட்டிக்கு வந்துட்டோம், மண் கிடைக்கல. அப்புறம் தான் சரி ஓகே நம்ம ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டு ட்ராயிங். அப்போ தான் எனக்கு என்னோடய மாஸ்டர் கிடைச்சார், சுகுமார் மண்டல், கல்கட்டா ஆர்டிஸ்ட். அவர் தான் சொன்னார், இந்த ஃபீல்டில் நிறையா இருக்குது, படிப்பு இருக்குது, சக்ஸஸ் ஆகலாம், சாதிக்கலாம், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு சொன்னார். அதுக்கப்புறம் தான் ஐ சூஸ் திஸ் ஃபீல்டு. அவர் தான் எனக்கு ட்ரெயின் பண்ணார். எங்கள் அம்மா கூட்டியாந்து ஃபஸ்ட் டே இதுதான் ட்ராயிங் கிளாஸ், அவ்வளோதான் கூட்டியாந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போல்லாம் ட்ராயிங்கில் பெருசாக இவ்வளோ லைஃப் இருக்குதுன்னு தெரியாதுல்ல, ஜஸ்ட் சரி பையன் ஏதோ ஆசைப்படுறான் அப்படின்னு கூட்டியாந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போல்லாம் நான் ரொம்ப ஷார்ட்டாக வேறு இருப்பேன், பஸ்ஸு ஏற முடியாது, முழங்கால் போட்டு தான் பஸ்ஸு ஏறணும், ஏன்னா அங்கேருந்து பஸ் ஏறி தான் போகணும். வீட்டில் எங்கள் அம்மாவை திட்டுவாங்க, எங்கள் ரிலேஷன்ஸ்லாம், அவனே பாவம் அவனை பஸ்ஸில் தனியாக அனுப்பி விட்றீங்களே அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களும் கவர்மெண்ட் சர்வெண்ட், அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா சாயந்தரம் தான் வருவாங்க. பட் இந்த ஆர்வத்தில் நம்ம கற்றுக்கிட்டோம். ஆனால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆனால் இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ ஈஸியாக இன்றைக்கி கிளாஸ்க்கு வர்றீங்க, கரெக்டாக இல்லையா? பக்காவாக ரெடி பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேணும், நோட்டு புக்கு எல்லாம் பக்காவாக பேக் பண்ணி, நீங்களா பேக் பண்ணீங்க, பேரண்ட்ஸ் பேக் பண்ணுறாங்களா? அம்மா வைக்கல. இப்போ தெரியுதா எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி உங்களை கூட்டியாந்து விடுறாங்க இல்லை? ஸோ ரியலி நீங்களாம் தான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குமே சின்ன வயசில் வரையணும் ஆசை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்லை, அந்த ஆர்வம் தான் இன்றைக்கி உங்கள் குழந்தை வரையுது. தட் இஸ் திங், ஓகேங்களா? ஸோ ரியலாகவே நீங்கள் கொடுத்த இது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஹவ் யூ ஃபீல்? நீங்கள் கொடுத்தது கிடச்சிருக்கா? குழந்தை வரைகிறாங்க, ஹவ் யூ ஃபீல்? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, தட் இஸ் வெரி பிக் திங். ஆனால் எங்கள் அம்மா அப்பா கூட்டு வரலன்னா சப்போர்ட் இருந்தது. நான் அந்த சென்னையில் படிப்பணுன்னு அந்தமான்லேருந்து கூட்டியாந்து நீங்கள் விட்டுட்டு போனாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்க முடியுது. ஸோ பேரண்ட்ஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த குழந்தைங்க இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க, ஓகேவா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பேரண்ட்ஸு பயங்கரமாக ஒரு கிளாப் கொடுத்துடலாம் பார்ப்போம். பத்தலையுமா? சூப்பர். ஸோ அதே மாதிரி ரொம்ப ஆர்ட்னா என்ன, ஆர்ட் எவ்வளோ தேவை? நான் எப்போவுமே இந்த ஷோ வரும்போது மெயினாக ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரே விஷயந்தான் சொல்லுவாங்க. ஸ்கூல் படிக்கும்போது ஆர்ட் வரைஞ்சி என்ன பண்ண போகிறேன்? அதுலேயும் என்னோடய மாஸ்டர் திட்டுவார். ஒரு மாஸ்டர், நம்ம கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் வரும், மாஸ்டர் திட்டுவார், நீ பாரு ரோட்டில் பெயிண்ட் அடித்து சுற்ற போகிற பாரு அப்படிம்பாரு, ஓகேவா? ஏன்னா ஆர்ட் பற்றி தெரியல அப்போ, அவ்வளோ இவ்வளோ படிப்பு ஆர்ட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னே தெரியல அன்னைக்கு, ஓகேங்களா? ஆனால் அடுத்த நாளே காம்படிஷன் ப்ரைஸ் வந்துடும். அதே மாஸ்டர் நம்ம ஸ்கூல்லேருந்து ப்ரைஸ் வந்திருக்கு, யார் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிம்பாரு. அவர் வேலையிலே பேர் சொல்லும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. ஆனால் ஒரு மிஸ்ஸு மட்டும் எனக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. இல்லை ராஜேந்திரா, நீ ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் இருக்கேன். ஏன்னா இந்த ஃபீல்டு ஒன்று இருக்குன்னே நமக்கு தெரியாது. என்னோடய மாஸ்டரும் அந்த மிஸ்ஸும் தான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. எப்படியாவது 12th பாஸ் பண்ணிடுவோம், லைஃபே வேறு. எப்படியாவது 12th பாஸ் பண்ணிடுவோம், லைஃபே வேறு. ஏன்னா நான் வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன், மைண்டு ஃபுல்லாக எழுதுறது படிக்கிறத விட வரைகிறதாவே இருக்கும். என்னோடய எக்ஸாம் பேப்பரை பாதி வரைஞ்சி வச்சுருப்பேன், பாதி வரைஞ்சே மார்க் வாங்கிடுவோம். இந்த சயின்ஸு, இந்த ஜியோகிராஃபி, அதில் தான் மார்க் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஆர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவேர்னஸ் தெரியாமல் இருந்துடக்கூடாதுங்கிறது தான் பேசிக்கான திங்ஸ். அதுதான் நான் இன்றைக்கி எல்லா ஸ்டேஜ்லையுமே சொல்கிறது. ஆர்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், என்ன படித்து என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? படித்து என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் ஆர்டிஸ்ட் ஆகலை, இதை படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கரெக்டா? அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா ஆர்ட் அப்படிங்கிறது பேசிக்கான திங்ஸ். இருக்க ஆர்ட் இல்லாமல் ஏதாவது? எல்லாமே ஆர்ட் தான். ஒரு கார்பெண்டர் கூட ஆர்டிஸ்ட் தான், ஒரு பெயிண்டர் கூட ஆர்டிஸ்ட் தான், டிசைனர் ஆர்டிஸ்ட் தான், இன்ஜினியர் ஆர்டிஸ்ட் தான். ஒரு நல்ல இன்ஜினியர் நல்ல ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, ஒரு நல்ல டாக்டர்
நல்ல ஆர்டிஸ்டாக இருக்கணும். இல்லைன்னா ஹார்ட் எங்கே இருக்குன்னு தெரியலன்னா பக்கத்தில் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. ஆமாவா இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுவாங்க, வரைஞ்சி பார்ப்பாங்க, இங்கே தான் ஹார்ட் இருக்குது, இங்கே தான் வந்து ஸ்டமக் இருக்குது அப்படின்னு வரைஞ்சி பார்ப்பாங்க. எதுக்கு வரைஞ்சி பார்ப்பாங்க? தெரியணும் அவங்களுக்கு எங்கே என்ன இருக்குன்னு. ஆமாவா இல்லையா? நல்ல ஃபேஷன் டிசைனர் ஆர்டிஸ்டாக இருக்கணும். ஆனால் நிறைய படிப்பு இருக்குது. இது எல்லா படிப்புமே ஆர்டிஸ்ட் தான். ஃபேஷன் டிசைனிங், கார் டிசைனிங், பைக் டிசைனிங், கேமில் கேரக்டர் டிசைனிங், ஆர்கிடெக்சர், இன்டீரியர் டிசைனிங், ஃபேஷன் டிசைனிங், அக்சசரிஸ் டிசைனிங், செராமிக் டிசைனிங், டெக்ஸ்டைல், வேறு என்ன இருக்குது, பிரிண்ட் மேக்கிங், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், அனிமேஷன், மாயா, மோடோ, இவ்வளோ படிப்பு இருக்குது தெரியுமா? இது எல்லாமே ஆர்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு பல் டாக்டர் ஆகணும்னா நல்ல ஆர்டிஸ்ட் ஆகணும். சீரியஸ்லி, ஒரு பல் டாக்டர் ஆகணும்னா ஒரு நல்ல ஸ்கல்ப்டர் ஆகணும். அப்போ தான் ஒரு நல்ல பல்லு செய்ய முடியும். புரியுதா? ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பல்லு செஞ்சோம். பல்லு வந்து ஒழுங்காக செய்யலை, அப்படியே போட்ட உடனே விகாரமாக இருந்தது அப்படி பார்க்குறதுக்கு. நல்ல மோல்டு எடுக்கணும், நல்லா ப்ராப்பராக செய்யணும். இந்த ஃபேஸ்க்கு இப்படி பல்லு வச்சாதான் அழகாக இருக்குன்னு தெரியணும். ஒரு பல்லு செய்யணும்னா ஒரு ஸ்கல்ப்சர் செய்கிறதுக்கு ஈக்குவல் எவ்வளோ கேப் இருக்குது, ஃபஸ்ட்டு மோல்டு எடுப்பாங்க. அந்த மோல்டுக்கு ஏற்றாப்புல தான் பல்லு செய்வாங்க. அந்த ஷேப் கரெக்டாக இருக்கணும். அந்த மோல்டை வச்சு தான் பல்லு செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்கல்ப்சர் செய்கிறதுக்கு ஈக்குவலான ப்ராசஸ் அந்த ப்ராசஸிங். ஸோ நல்ல ஒரு டாக்டர் ஆகணும்னா கூட என்ன தெரியணும்? ட்ராயிங், பெயிண்டிங், ஆர்டிஸ்டாக இருக்கணும். இப்போ நம்மெல்லாம் ஆர்டிஸ்ட் தானே? சொல்லுங்கள், யாரெல்லாம் ஆர்டிஸ்ட்? இப்போது இங்கே பின்னாடிலாம் கையே வரலையா? இப்போ தான் வருது. குட், வி ஆல் ஆர் ஆர்டிஸ்ட். புரியுதுங்களா? முதல்ல நம்ம அதுதான் புரிஞ்சுக்கணும். ஆர்ட் அப்படிங்கிறது நம்ம கூடையே கலந்துருக்கு. ஏபிசிடி யாருக்கெல்லாம் எழுத தெரியும்? கை தூக்குங்க. எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். ஏபிசிடி எழுத தெரிஞ்சாவே ஆர்டிஸ்ட் தானே? லாங்குவேஜ்க்கு முன்னாடி என்ன உருவாச்சு? நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன உருவாச்சு? ஆர்ட் தான். நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். எப்படி கேவ் ஆர்ட்டில் வந்து முத கேவ் ஆர்ட் தான் வரைவாங்க. அப்போல்லாம் கேவில் வந்து அவங்க என்ன பார்க்குறாங்களோ என்ன செய்கிறாங்களோ ட்ராயிங் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸ்டிக் ட்ராயிங்கில் வரைஞ்சிருப்பாங்க, 2 கால் 2 கை, மான் அடிக்கிற மாதிரி. அப்படி தான் வந்து லாங்குவேஜ் உருவானது. ஃபஸ்ட்டு ஆர்ட்லேருந்து தான் லாங்குவேஜ் உருவானது. புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? லாங்குவேஜை தான் ரொம்ப ரெண்டுமே கிரியேட்டிவ் தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணுவோம்? யானையை காமிச்சு தான் எலிஃபென்ட்னு சொல்லுவோம். இல்லை எலிஃபென்ட் எழுதி காமிச்சு சொல்லுவோமா? இல்லை, மேலே யானையை வரைஞ்சிட்டு கீழே எலிஃபென்ட் எழுதுவோம். அப்போ தான் குழந்தைக்கு ஈஸியாக புரியும். அண்டு ஒரு படங்கிறது வந்து எல்லா லாங்குவேஜுக்கான பீப்புளுக்கையும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணும். இப்போ கரெக்டாக ஒரு யானையை வரைஞ்சிட்டு ஹிந்திக்காரவங்களை கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க ஹாத்திம்பாங்க. எலிஃபென்ட் சொல்ல மாட்டாங்க, ஹாத்திம்பாங்க. தமிழ்காரவை கூப்பிட்டானா யானை அப்படிம்பாங்க. அந்தந்த லாங்குவேஜ்காரவங்க அவங்க லாங்குவேஜில் என்னவோ கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் எழுதுனா என்ன பண்ண முடியும்? எலிஃபென்ட்னு எழுதுனா எலிஃபென்ட் தான் படிக்க முடியும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஆர்ட்டுங்கிறது அப்படி கிடையாது. அந்த காலத்தில் ராஜா காலத்துலலாம் வந்து என்ன நடக்குதோ வரைவாங்க புக்குக்கு. நீங்கள் ஈஸியாக ஒரு புக்கு படிக்கிறதுக்கும் அந்த புக்கில் நீங்கள் நல்லா பாருங்கள், சில ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்டோரி இருக்கும், ஒரு படம் இருக்கும். அந்த படத்தை பார்த்துட்டு அந்த ஸ்டோரியை படிக்கும்போது அந்த படத்துக்குள்ளே அனிமேட் ஆகுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அது ஒரு நடந்து போகிற மாதிரி. இப்போ அதுலேருந்து எழுதிருக்கும் ஒரு பழம் கீழே விழுந்துச்சு. அப்போ நம்ம மைண்ட் எப்படி இருக்குன்னா அந்த மரம் அப்படியே வரும், அதுலேருந்து ஒரு பழம் கீழே விழுகிற மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு அனிமேட் ஆகும். அதுலேருந்து தான் ஆர்ட்டு. அதை பேப்பரில் வரைய தெரியறதுக்கு தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். ஆல்வேஸ் நீங்கள் ஆர்டிஸ்ட் தான். நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, எல்லாமே உங்கள் மைண்டுக்குள்ளே வருது. உங்களால் என்ன பண்ண முடியல? அதை பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ண முடியல. இவ்வளோதான் கான்செப்ட். அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக், என்ன மெத்தடாலஜிக்கல் இருக்கோ, என்ன சொல்லி தரணுமோ அதை தான் நாங்கள் டீச் பண்ணுறோம் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஆமாவா இல்லையா? இனிமேல் யோசிக்கிறதெல்லாம் வரைய முடியுமா? ட்ரை பண்ணணும். ஏதாவது இமேஜினேஷனாக யோசிக்கிறீங்கன்னா வரையணும்.
ஸோ முன்னாடிலாம் நெட்டு புக்கெல்லாம் கிடையாது. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு காம்படிஷன் டாபிக் கொடுத்துருவாங்க. நைட்டு தூங்கும்போது நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போமா, அப்போ தான் படம் வரும். படம் வருமா காலைல எழுந்திரிச்சோன்னே அது வரைய ட்ரை பண்ணுவேன். ஏன்னா புக்கு நெட்டெல்லாம் இன்றைக்கி தானே, அப்போல்லாம் நெட்டு புக்கெல்லாம் கிடையாது, படம் கிடைக்காது. 4 புக்கு ஸ்கூல் புக்கு தான் இருக்கும் நம்ம வீட்டில். அப்போ நம்ம மைண்டில் யோசித்து தான் வரையணும். ஸோ இனிமேல் டாபிக்லாம் கொடுத்தா கூகுளில் போய் சர்ச் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போலாம் டாபிக் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, பேரட் வரைங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? டேரெக்டாக கூகுளில் போய் பேரட். இதனால தான் உங்களோட கிரியேட்டிவே போயிடுது. நான் கூகுளில் தப்பு சொல்லலை, கூகுளில் சர்ச் பண்ணுறதையும் தப்பு சொல்லலை. ஐடியாவையே கூகுளில் திருடக்கூடாது. அப்படியே ஒரு டாபிக் கொடுத்து காம்படிஷன் வச்சோம்னு வச்சுங்களேன், 10 பேர் ஒரே படம் வரைஞ்சிருப்பாங்க. அதை நீங்கள் அந்த டாபிக் கூகுளில் போடுவேன், அது ஃபஸ்ட்டு படமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் மைண்டில் என்னென்னா, கூகுளில் ஃபஸ்ட்டு வந்தால் பெஸ்ட் பிக்சர். அப்படி தானே? அப்படி கிடையாது. கூகுளோட உங்கள் மைண்டு பெருசு. கூகுளோட உங்கள் மைண்டு பெருசு, பிக். யூ கேன் திங்க் மோர் தென் கூகுள். ஓகே, அப்போ நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிடணும், மைண்டில் இமேஜின் பண்ணிடணும். அந்த இமேஜினுக்கு எந்த பிக்சர் தேவையோ அதை தேடி எடுத்துக்கலாம். ஒரு ஆண்ட் இருக்குது, ஃப்ரண்ட் வியூவில் வேணும் அப்படின்னா அந்த ஆண்ட் ஃப்ரண்ட் வியூ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த ஆண்ட்டை எடுத்துக்கலாம். ஐடியா யார் தான் இருக்கணும்? உங்களோட ஐடியாவாக இருக்கணும். அப்போ தான் உங்களோட கிரியேட்டிவ் டெவலப் ஆகும். புரியுதா? இனிமேல் இமேஜின் பண்ணுறீங்கன்னா கூகுளை பார்த்து வரைகிற தப்பு இல்லை. ஐடியா யோசிச்சுட்டு அந்த ஐடியாவுக்கு என்ன தேவையோ அதை கூகுளில் சர்ச் பண்ணி வரையலாம். புரிஞ்சுதா? இப்படி தான் நம்ம கிரியேட்டிவ் டெவலப் ஆகும். ஓகே, சூப்பரா? இனிமேல் எப்படி பண்ணுவீங்களா? யாரெல்லாம் காம்படிஷன் போயிருக்கீங்க? ப்ரைஸ் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க? எல்லாருமே மேக்ஸிமம் வாங்கியிருக்காங்களே, சூப்பர். நீங்கள் ப்ரைஸ் வாங்கின பிக்சர்லாம் எப்படி நீங்களா யோசிச்சு வரைஞ்சிங்களா, கூகுள்லேருந்து வரைஞ்சிங்களா? சார் சிலபஸ் பிக்சர்லேருந்து. நம்ம சிலபஸ் பிக்சர்லேயே எதுக்கு உங்களுக்கு தனித்தனியாக சொல்லித்தரோம்னா, நீங்கள் அதை கம்பைன் பண்ணணும். ஒரு வீடு எப்படி வரையணும்னு தெரியும், ஒரு மரம் எப்படி வரையணும்னு தெரியும், எத்தனை மரம் வேணும், எத்தனை வீடு வேணும், அதை நீங்கள் வரைஞ்சிக்குங்களா? புரியுதா? ஒரு பேப்பரில் 2 வீடு வேணுமா, அங்கேருந்து 2 வீடு எடுத்து இங்கே வரீங்க. ஒரு 2 மரம் வேணுமா, 2 மரம் எடுத்தாந்து வரீங்க. அவ்வளோதான் கிரியேட்டிவ். புரியுதா? பிக்சர் அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஐடியா யார் தான் இருக்கணும்? எத்தனை மரம் வரணும் நீங்கள் டிசைட் பண்ணணும், எத்தனை வீடு வரணும் நீங்கள் டிசைட் பண்ணணும், அதுக்கு என்ன கலர் வைக்கணும் நீங்கள் டிசைட் பண்ணணும். புரியுதா? சூப்பர். ஸோ திஸ் இஸ் திங். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நான் நிறையா பேசிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான்லாம் வந்து இது எப்போ சொல்கிறது, 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் இந்த ஆயில் பெஸ்டில் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் நீங்கள் இன்றைக்கி எல்கேஜி 1st ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்லாம் வந்து ஆயில் பெஸ்டில் வந்து அது ஆயில் பெஸ்டில் மாதிரியே தெரியல. நான் இன்னும் பெயிண்டிங்லாம் வச்சுருக்கேன் ஆயில் பெஸ்டில் பண்ணது. அப்படியே பேப்பர் ஒயிட்டாக தெரியும். அழுத்தி அடிக்க மாட்டோம், விரல் வலிக்கும்ன்ட்டு. ரொம்ப அழகாக அழுத்தி ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சும்மா கிடையாது. ஏன்னா ஒரு ஆயில் பெஸ்டில் பண்ணணுங்கிறது வந்து விரலில் இந்த இடம் வலிக்கும் ப்ரெஸ் பண்ணி பண்ணுறது. ஆனால் அவங்க அழகாக பண்ணியிருக்காங்க. அது பண்ணுறதுனால பெனிஃபிட்டும் இருக்கும். 11th 10th ஈஸியாக ரொம்ப நேரம் எழுதுவாங்க எக்ஸாமு. அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்போ வலிக்காது, சின்ன வயசுலேயே ப்ராக்டிஸ் கொடுக்கறதுனால. ஓகேவா? ஸோ இவ்வளோ அழகாக உங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் அதையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் அவங்களோட ஸ்கூல் ஒர்க்கை அவங்க முடிச்சுட்டு டைம் கொடுத்து இவ்வளோ அழகாக அவங்க வரைஞ்சதுக்கு அவங்களுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கிளாப் கொடுத்துடலாம். தம்பி தான் ரொம்ப சூப்பராக இருக்காரு. சூப்பர். ஸோ வெரி குட். நான் அதுதான் எப்போவுமே சொல்லுவேன், ஆல்வேஸ் ஒன் ட்ரையாங்கிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது, இந்த ட்ரையாங்கிளில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட ஒரு குழந்தைனால சக்ஸஸ் ஆகவே முடியாது. அதுதான் ஃபஸ்ட்டு. பேரண்ட், குரு, சிஷ்யஸ். இந்த 3 ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ எனக்கு அதே மாதிரி தான், எனக்கு பேரண்ட்ஸும் நல்ல சப்போர்ட்டிவாக கிடைச்சாங்க, நல்ல குருஸ் கிடைச்சாங்க. இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம். ஸோ அதே தான் நீங்களும் உங்கள் குழந்தைக்கு கொடுத்துருக்கீங்க. ரியலி வெரி வெரி சூப்பர்.
ரொம்ப இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இது இந்த ஃபீல்டுன்னு கிடையாது, நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆனால் இந்த ஃபீல்டு ஆர்டிஸ்ட் ஃபீல்டுங்கிறது வந்து சின்ன ஃபீல்டு கிடையாது. அதனால தான் அந்த அவேர்னஸ்க்கானதை இவ்வளோ ஃபீல்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே படிப்பு இருக்குது. ஒரு பேரண்ட் வந்து அவங்க பையன் எப்போ பார்த்தாலும் கேம் விளாண்டு இருக்காங்க சார் அப்படின்னாங்க. கேம் டிசைனில் போட்டுருங்க சார் அப்படின்னு கொண்டு போய் கேம் டிசைனிங் கோர்ஸில் போட்டாங்க. இப்போ ஒரு பெரிய கேம் டிசைனர். அவ்வளோதான். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதில் என்ன படிப்பு இருக்குன்னு தேடி அதை நம்ம போட்டுடலாம். தட்ஸ் ஆல். சரிங்களா? தேங்க்யூ. இப்போ இந்த இவ்வளோ நல்லா நடக்கிறதுக்கு நமக்கு இனிஷியேட் பண்ணது யாருன்னா ராஜேந்திரன் சார் தான். சாரி சார். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிராயிங் கிளாஸஸ் இருக்குது. பட் எல்லா டிராயிங் கிளாஸஸ் இருந்தாலும் நம்ம கிளாஸில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டிசைன் அகாடமியில் எக்ஸிபிஷன் மட்டும் கிடையாது, கிரியேட்டிவிட்டி இருக்குது. ஏன்னா இப்போ சொன்னால் பார்த்தீங்களா சார், ஓனாக நம்ம வரையறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை அவங்க இருக்கிற ஹோம்ஒர்க்கில் எதாவது இம்ப்ளிமெண்ட் நீங்களே வந்து ஒரு க்ரியேட்டிவாக பண்ணுறதாகட்டும். ஸோ அதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் சார் தான். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்தராக இன்னும் நல்லபடியாக க்ரியேட்டிவாக பண்ண முடியும் அப்படின்னு எங்களுக்கு டீச் பண்ணது தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் இப்போது இந்த ஜூலை வருதுன்னா எங்களுடைய இந்த ஹோம் ஸ்டே அகாடமிக்கு டிசைன் அகாடமி ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நியர்லி 10 years ஆகுது. இந்த 10 yearsல எங்களுக்கு ரொம்ப நல்லா ட்ரைனிங் பண்ணி எங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டுமே, நாட் ஓன்லி இந்த எக்ஸிபிஷன் மட்டும் கிடையாது. நட்டில் இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே எங்களுக்கும் வந்து பிரான்ச்சில் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயின் நாங்களும் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நாங்கள் வெறும் ஃப்ரான்ச்சைஸி கொடுத்துட்டோம், சரி நீங்கள் பண்ணுங்க அந்த மாதிரிங்கிறதே கிடையாது. ஸோ வந்து சாரும் மேம் 2 பேருமே சொல்கிறேன். ஸோ மோட்டிவேட் பண்ணுறதாகட்டும், நம்மளை வந்து நீங்கள் நம்ம நல்லா பண்ணுற மாதிரி நம்மளை கைட் பண்ணிக்கிட்டு வர்றதாகட்டும், எல்லாமே வந்து சாரும் மேம் தான் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும். அண்டு அடுத்து இன்னொருத்தர் யார் பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒர்க் பண்ணாலும் சரி தான் உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா பேரண்ட்டுமே தெரிஞ்சுருக்கோம். நான் மட்டும் இந்த கிளாஸை பண்ணலை, என்னுடைய அவங்க நீங்கள் ட்ராயிங்கில் தான் பார்க்குறீங்க. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு எல்லாத்துலேயுமே வந்து 50 வாங்க பார்த்தீங்களா. ஸோ எனக்கு அந்த 50 வந்து அவங்க தான் உண்மையாலுமே சொல்ல போனால். ஸோ நான் எல்லாம் எடுத்து பண்ணுறேன், எல்லாமே செய்கிறேன் அப்படின்னா அவங்க என்ன மோட்டிவேட் பண்ணக்கூடாது. சார் ஒரு பார்த்து இந்த டிசைன் திருப்பி பண்ணுறாங்கன்னா தைரியம் எனக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான். உண்மையாக சொல்ல கூட நான் கூட பேச மாட்டேன்னு தான் சொன்னேன். பட் ஆனால் நீ பேசு தான் வரும் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறது அவங்க தான். சார் இன்னொன்றும் என்னென்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி தான் நான் ஆக்சுவலி இதை சொல்ல வந்தேன். பேரண்டிங் இல்லாமல் பேரண்ட்டில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த குழந்தைக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சி, இப்போ எங்களுக்கு தெரியாது இல்லையா இந்த குழந்தை நல்லா வரையிட்டு, இந்த குழந்தைக்கு இந்த ட்ராயிங் நல்லா வரும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெஸ்ட் அகாடமியை சூஸ் பண்ணி அதுக்காக ப்ராம்ப்டாக அந்த டயத்துக்கு விட்டுட்டு அவங்களை இட்டுட்டு போய் கூட்டிட்டு போகிறது. இப்போ இந்த எக்ஸிபிஷன் எடுக்கும் போது கூட நாங்கள் நிறைய நாள் ஒரு எக்ஸ்ட்ரா டயத்துக்கு கூட்டிருக்கோம். குழந்தைக்கு எக்ஸாம் ஹோம்ஒர்க் மற்ற கிளாஸஸ்லாம் இருந்தால் கூட இன்னும் ஒரு வேலை இருக்கும். அந்த வேலையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த குழந்தைக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் விட்டுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, பெஸ்ட் அகாடமியாக இருக்கட்டும், பெஸ்ட் டீச்சராக இருக்கட்டும், பெஸ்ட் பேரண்டாக இருக்கட்டும், அந்த குழந்தைய அதை எடுத்துட்டு பண்ணணும் இல்லையா. அந்த குழந்தை பண்ணலைன்னா இது எல்லாமே நமக்கு என்னதான் ஆகிடும், வேஸ்ட் தான். நாங்கள் என்னதான் நல்லா சொல்லி கொடுத்தாலும் சரிதான், நீங்கள் என்னதான் விட்டுட்டு கூட்டிட்டு போனாலும் சரிதான், இல்லை நம்மளுடைய சிலபஸ்லாம் ரொம்ப பக்காவாக இருந்தாலுமே ஸோ அந்த குழந்தைய அதை என்ன பண்ணுறாங்க, அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க புரிஞ்சுட்டு அதை ரொம்ப நல்லா பண்ணுறது தான். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எக்ஸிபிஷனில் இவ்வளோ நல்லா பெயிண்டிங் வந்துருக்குன்னா அந்த குழந்தை நம்ம சொல்லி தான் கொடுக்க முடியும் ஒரு விஷயத்தை இப்படி பண்ணுங்க அப்படின்றது. பட் ஆனால் அதை எடுத்து பண்ணுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் வந்து அந்த குழந்தைக்கு தான் போய் சேரும். ஸோ அந்த குழந்தைய ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் எனக்கு இந்த எக்ஸிபிஷன். இன் ஃபியூச்சர்லேயே நாங்கள் இந்த மாதிரி நிறைய எக்ஸிபிஷன் வைக்கணும், அதுக்கு நீங்கள் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. What a wonderful occasion is it to gather here and celebrate this art exhibition. Before that, I request our chief guest to present a gift to Mrs. Sushma Prasad.